ஐயா ஐயா பாத்து 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 பாத்தியா பொறுமையா விடுங்க விடுங்க, நீங்க விடுங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா என்னையா நீங்க இவ்வளவு வெயிட்ட ஒத்தாளா தூக்கிட்டு வருவீங்க? யாரா கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல? இத்தனை வருஷமா நான் தான் தூக்கிட்டு இருக்கேன் தம்பி. காலையில பிபி பாத்திரம் போடாம விட்டுட்டேன், அதான் கிருகிருன்னு வந்துருச்சு. ஐயா இத்தனை வருஷம் தூக்குனது வேற, இப்பவும் அதே வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. வயசாகுதுல்ல, உடம்பு பாத்துக்கணும்ல. இனிமே நீங்க லோடு தூக்குற வேலை பார்க்க வேணாம். போய் மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கங்களேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து ஆபீஸ்ல உங்களுக்கு எந்த வேலை ஈஸியா தெரியுதோ அந்த வேலையை செய்யுங்க. ஐயா இந்த கம்பெனில உங்களுக்கு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்காம இன்னும் வேலையில வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தோ நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்றதுக்காகலாம் இல்ல, உங்களுக்கு வருமானம் கிடைக்கணுன்றதுக்காக தான். சரி, நீங்க வேலை செய்யலன்ட்டு உங்களை யாரும் குறையும் சொல்ல போறது கிடையாது. ரொம்ப நன்றி தம்பி, நீங்க நல்லா இருக்கணும்பா. ஐயா நீங்க இங்கே இருங்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி, நீங்க என்ன பதவியில இருக்கிறீங்க, என்ன பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க போய் தூக்கலாமா? ஏன் ஐயா, நான் இந்த இடத்துல இருந்தா என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இது நம்ம கம்பெனி, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும், பாகுபாடே பார்க்க கூடாது. நீங்க இங்கே இருங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். சரி. டீ சாப்பிடுங்க. சரிப்பா. சுகர் இருக்கா? இல்ல இல்ல. போய் சொல்லாதீங்க, ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சுகர் கம்மியா தான் இருக்கு, சாப்பிடுங்க. சரிப்பா. ஐயா இல்ல தம்பி, வேணாம் தம்பி. ஆட புடிங்க, சொன்னா கேளுங்க. வேணாம் புடிங்க. நீங்க வேற என்ன தம்பி, ஹாஸ்பிடல் போங்க, போயிட்டு செக் பண்ணுங்க, மருந்து மாத்திரை வாங்கிக்கங்க, நல்லா சத்தா இதை வாங்கி சாப்பிடுங்க. வயசாவது, உடம்பு பாத்துக்கணும். ஓகேவா? சாப்பிடுறேன் தம்பி. தம்பி நீங்க நல்லா இருக்கணும். சரி, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க.